ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பக்தர் ஒருவரை நாய் கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த கருணாநிதி என்பவர் கோயிலின் அக்னி தீர்த்த கிணற்று பகுதியில் வரிசையில் நின்று கொண்டிருந்த போது அங்கு சுற்றித் திரிந்த நாய் அவரை கடித்துள்ளது. இதில் படுகாயமடைந்தவர் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கோயிலில் சுற்றித் திரியும் நாய்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதியில் மழை மற்றும் பனியின் தாக்கத்தால் பச்சை மிளகாய் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கிடாத்திருக்கை சுற்று வட்டார பகுதிகளில் மானாவரி பயிராக சம்பா மிளகாயை சுமார் 800 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நடவு செய்தனர். கடந்த வாரம் அப்பகுதியில் திடீரென கோடை மழை கொட்டி தீர்த்த நிலையில் பின்னர் அதிகாலையில் பனிப்பொழிவு காணப்பட்டது. இதனால் நன்கு வளர்ந்து விளைச்சல் கொடுத்து கொண்டிருந்த சம்பாய் மிளகாய் தற்போது நோய் ஏற்பட்டு விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். 4 ஏக்கர் 5 ஏக்கர்னு மிளகா பயிரிட்டு இருக்கேன். இதோட 3 நேரம் அடிமானம் ஏற்பட்டிருக்கு. வெள்ளத்தால் அடிமானம் பட்டுச்சு, அப்புறம் பூச்சிகள் மருந்தால் அடிமானம் பட்டுச்சு. இப்போ 4வதாக எல்லாத்தையும் சரி கட்டி காய்ப்பு கொண்டு வர்ற போது பருவமழை தவறி பேஞ்சதுனால பூராமே அழுகி போச்சு, பூராமே சோடையாக போச்சு. பறிக்காமல் போடவும் முடியல, பறிக்க விட்டால் அந்த ஆளுகளுக்கு கூலி கொடுக்கவும் முடியல. இப்படி வறுமையில் இந்த விவசாயிகள் வாடிக்கிட்டு இருக்கான். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மத்திய அரசு விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குமராட்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மழை, வெள்ளம் உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் விவசாயிகள் வாங்கிய வங்கிக் கடன் மற்றும் மின்சார கட்டணம் ஆகியவற்றை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே பந்திக்குப்பம் கிராமத்தில் கருணாநிதி என்பவருக்கு சொந்தமான நிலத்தை முனுசாமி என்பவருக்கு குத்தகைக்கு விட்டுள்ளார். முனுசாமி என்பவர் நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக சென்றபோது அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த விவசாயி பரிதாபமாக பலியானார். இந்நிலையில் ஆர்கேபேட்டை போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திமுக ஆட்சியில் மின்சாரத்துறையின் அலட்சியத்தால் தொடரும் மரணங்களால் மக்கள் கவலையடைந்துள்ளனர். தேர்தல் நேரத்தில் திமுக அறிவித்த சிறப்பு ஓய்வூதியம் வழங்க கோரி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஓய்வு பெற்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 40 ஆண்டுகளாக பணிபுரிந்தும் 2000 ரூபாய் மட்டுமே ஓய்வூதியம் பெறுவதாக அவர்கள் வேதனையுடன் கூறினர். இந்த தொகை தங்களது அடிப்படை தேவையான மருத்துவம் மற்றும் உணவுக்கு கூட போதாமல் அவதிப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர்கள் திமுக தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியான சிறப்பு ஓய்வூதியம் 6750 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சிமெண்ட்டுகள் பெயர்ந்து விழுந்து எலும்புக்கூடாக காட்சியளிக்கும் மின்கம்பங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர் இடையே உள்ள சுமார் 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் மிகவும் பழுதடைந்து எந்த நேரத்திலும் உடைந்து விழுமோ என்ற அச்சத்தில் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் உள்ளனர். எனவே மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள இந்த மின்கம்பங்களால் விபத்து ஏற்படும் முன்பு அகற்றிவிட்டு புதிய மின்கம்பங்களை அமைக்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை ஆட்சியர் அலுவலகம் முன்பு குழந்தைகளுடன் பெண் ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் தனது 2 குழந்தைகளுடன் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்தவர்கள் அவரை தடுத்து நிறுத்தி விசாரித்த போது வீரவநல்லூர் பாரதி நகரைச் சேர்ந்த முத்துக்குமார் மனைவி முத்துலட்சுமி என்பதும் ஆன்லைன் கம்ப்யூட்டர் சென்டர் நடத்திய போது பட்டா வாங்க பலரிடம் பண மோசடி செய்ததாக தன் மீது போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அந்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் பொய் வழக்கு போடுவதிலேயே போலீசார் மும்முரம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத தயாரான மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடம் சோகத்தை ஏற்படுத்தியது. மணிமங்கலத்தைச் சேர்ந்த தமிழரசன் பொதுத் தேர்வு எழுத தயாரான நிலையில் குளிப்பதற்காக பாத்ரூமில் வாட்டர் ஹீட்டர் மூலம் தண்ணீரை சூடாக்கிய போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. பொதுத் தேர்வு நாளில் மாணவன் உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நிர்வாக திறனற்ற விடியா ஆட்சியில் மின்சார விநியோகம் சீரற்று இருப்பதால் உயிரிழப்பு போன்ற துயர சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.
விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் திடீரென நேரிட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன. கோவிந்தநல்லூரில் தனியார் பட்டாசு குழாய் தயாரிக்கும் ஆலையில் திடீரென்று பற்றிய தீ கொழுந்துவிட்டு எரிந்ததில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாதனங்கள் கருகி சேதமடைந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிர்வாக திறனற்ற விடிய அரசில் ஊழலில் திளைக்கும் அரசு அதிகாரிகள் பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக செய்யப்பட்டிருக்கிறதா என ஆய்வு செய்யாததால் இதுபோன்ற தீ விபத்துக்கள் அடிக்கடி நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பண்ணாரியம்மன் கோவிலில் திருவிழாவையொட்டி தற்காலிக கடைகள் அமைப்பதற்கு அதிக பணம் கேட்டு மிரட்டும் தனிநபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறு வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பங்குனி மாதத்தையொட்டி பண்ணாரியம்மன் கோவிலில் ஆண்டு விழா களை கட்டியுள்ள நிலையில் கோவில் வளாகத்தில் தற்காலிக கடைகள் வைப்பதற்கு ஒப்பந்ததாரர் அதிக பணம் கேட்டு மிரட்டுவதாக புகார் தெரிவிக்கும் பெண்கள் உள்ளிட்ட சிறு வியாபாரிகள் கூட்டமாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் தனிநபர் கூட ரவுடிகள் போல மிரட்டி பணம் பறிக்கும் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சார் பண்ணாரியில் வருஷம் கடை போடுறாங்க சார். ஏன்னா நாங்களாம் பவானிலேருந்து பண்ணாரியில் போய் வருஷம் கடை போடுற ஆளுங்க சார். 40-50 பேர் கடை போடுறவங்க. இந்த 2 வருஷ அளவாகவே எங்களை ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ ஏழை எடுத்தவங்க எங்களை ரொம்ப இது பண்ணுறாங்க. அடிக்கு 10,000 கேட்குறாங்க. டீ ட்ரம்முக்கு 50,000 கேட்குறாங்க. பொறிக்கடைக்கு 1,50,000 லட்ச கேட்குறாங்க. 10 மூட்டை பொறிக்கு 1,50,000 லட்ச கேட்குறாங்க. கல்பரை கடை தூக்கி அலோட்டே கிடையாதுங்கிறாங்க. வருஷம் ஃபுல்லாக அவர் தான் டெண்டர் போடுறாரு. நோம்பிக்கே அவரே வியாபாரம் பண்ணுறாருங்க சார். எங்களை ரொம்ப இந்த வருஷம் 2 வருஷ அளவாக ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு இந்த வருஷம் கடை பார்த்து பண்ணி கொடுங்க சார். நாங்கள் எதுவுமே கேட்கல. பிள்ளை குட்டிகளை கூட்டிக்கிட்டு நாங்கள் 4 நாளாக கோயிலுக்கு அதுக்கு போயிட்டு இருக்கிறோங்க சார். நீங்கள் தான் எங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுக்கணும். அப்புறம் 4 திசையிலையும் கடை வர மாதிரி பண்ணி கொடுங்க. நாங்கள் தொந்தரவு இல்லாமல் வியாபாரம் பண்ணி கொடுத்துட்டு வரோம். எங்களால் ஜனங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது.